ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன என்ன இது புது பழக்கம்? இவன் என்னடா நான் தயங்கி உள்ள வரா? நீ வாசலையே வந்து நின்னுகிட்டு இருக்க. என்ன இதெல்லாம் புதுசா? அண்ணா என்ன மன்னிச்சிருங்கண்ணா. எப்பவுமே பண்ணக்கூடாத பெரிய பாவத்தை நான் பண்ணிட்டேன். மனசறிஞ்சு இப்படி ஒரு பொய் சொல்லிட்டேன்னா நான் எப்படி உங்க மூஞ்சில முழிப்பேன்? இந்த பாவத்தை எங்க கொண்டு போய் நான் கழுவுவேன்? என் தாலியை காப்பாத்திக்க இப்படி ஒரு கேவலமான பொய்ய நான் சொல்லிட்டேன். என்னாலேயே மன்னிக்க முடியலண்ணா. நான் இவ்வளவு பெரிய சுயநலவாதின்னு இப்பதான் எனக்கு தெரியுது. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடாதீங்க. எனக்கு தான் தண்டனை கொடுங்கண்ணா. அப்பதான் என் மனசு ஆறும். நந்தினி வா. அக்கா இல்லக்கா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க எழுந்திரீங்க. எழுந்திரிமா. எழுந்திரீங்க. இல்ல நந்தினி, என்னால முடியல. ஒரு நிமிஷம் கூட இந்த நினைப்பை மனசு விட்டு போக மாட்டேங்குது. கூட பிறந்த அண்ணனா இருந்து தீபாவளி சீர்லாம் கொண்டு வந்த மனுஷனுக்கு இப்படி ஒரு கஷ்ட நேரத்துல கூட நான் துணையா இல்ல. அவருக்கு நான் துரோகம் பண்ணிருக்கேன். இல்ல விஜி, நீ எந்த துரோகமே பண்ணல, எந்த தப்பும் பண்ணல. இத பாரு, நீ மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. நியாயமா பார்த்தா நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். ஆமா, இங்க நடக்கிற பிரச்சனைக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஆனா யாரை வச்சு சொல்ல வச்சா நான் நம்புவேன்னு என் தாய்க்குள்ள ஒரு கணக்கை போட்டு எந்த சிச்சுவேஷன்ல ஒன்னு வச்சா நீ போய் சொல்லுவேன்னு ரொம்ப பிரில்லியண்டா யோசிச்சு வேணும்னே இவனை சிக்க வச்சுட்டு அவங்க விரிச்ச வலையில உங்களை விழ வச்சுட்டாங்க. இதுல நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுவீங்க?